ஹலோ மக்களே, நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாமில் பாதிலே தூக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். இனி வேறு ஒரு எக்ஸாம் இருக்குது, அங்கே போய் நான் கூத்து பண்ண போகிறேன்னு தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். எக்ஸாமில் போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீ காலையில் எங்கள் வீட்டில் சோறு செய்யாத காரணத்தினால் ஒரு ஸ்னிக்கர்ஸ் மட்டும் சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். காலேஜ் போனால் பசங்க எல்லாம் தீவிரமாக படிச்சிருந்தானுங்க. அவனு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் படித்த மாதிரி நடித்தேன். அதை தான் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோன் தான் நோண்டி முக்கால்வாசி ஆல் தி பெஸ்ட் சொல்லி செஞ்சேன். நம்ம தான் நாம தான் இந்தாச்சு மும்பை. ஒரு வழியாக எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு வந்து உட்காந்துருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரியர் எக்ஸாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. எங்கள் பெரிய அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்கள் அவனை சொல்கிறத கேட்காம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறானுங்க. நீங்களும் அதேமாதிரி எக்ஸாமுக்கு படிக்காமல் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுற கேஸ் அந்த கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இவனை வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா ஃபோட்டோ பார்க்குறான். என்ன ரொம்ப அழகா இருக்காங்களா படினா அவன் கண்ணு இன்ஸ்டாகிராமில் சமந்தா ஃபோட்டோ பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறான். அதே தான் நாங்கள் அப்புறமா அவங்கள எக்ஸாம் எதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் வரைக்கும் பார்க்குறது வரைக்கும் டாட்டா பை பாய்.